இந்த அனுதின தியானத்துக்கான வசனமாக மத்தேயு 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அது இப்படியாக சொல்லுகிறது: 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். இதற்கு நான் தலைப்பு கொடுத்தேன், காட் மேக்ஸ் த டே. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தான் அந்த நாளை அவனுக்கு குறித்திருக்கிறார். இங்கே இது ஒரு ஊமைக்காக சொல்லப்பட்டிருக்க ஒரு காரியம். அதில் நாம் பார்க்கும்போது வேலைக்காக ஆட்களை அனுப்புகிறான் ஒரு நில உரிமையாளர். அந்த நேரத்தில் காலையில் சென்றவர்கள் இருக்கிறார்கள். முதல் மணி நேரத்தில் அப்படியாக 11ஆம் மணி நேரம் வந்தபோது அங்கே சும்மா நின்று கொண்டிருந்த மக்களையும் கூப்பிட்டு, ஏன் நீங்கள் சும்மா நிற்கிறீர்கள், போய் என்னுடைய தோட்டத்தில் வேலை செய்யுங்கள் என்று சொல்லி அங்கே அனுப்பி வைத்து அவர்களுக்கும் முதல் மணி நேரம் வந்தவர்களுக்கும் கொடுத்த அதே பலனை கொடுக்கிறார், கூலியை கொடுக்கிறார். இதுதான் கர்த்தர் யாரை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரோ அவரை ஆசீர்வதிக்கிறார். அவருக்கு பட்சபாதம் கிடையாது. அவர் நீதி உள்ளவர். அவர் நமக்கு கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய நாள். அது அவர் கொடுக்கும்படியான கிருபை நாள். அந்த நாளிலே நாம் கர்த்தருக்கு உரியதை செய்ய, கர்த்தர் சொல்லுவதை செய்ய, ஆண்டவர் என்ன சொல்ல போகிறார் என்று காத்திருப்போம். அவர் சொல்லுகிறதை செய்வோம். அதனுடைய பலன்தான் நமக்கு அந்த நாளிலே வெற்றியை கொடுக்கிறது. அந்த வெற்றி கர்த்தர் கொடுத்த வெற்றி. This is the day that the Lord has given and we will rejoice in him. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். இதிலே நாம் மகிழ்வோம் என்ற வார்த்தையின்படியாய் நாம் மகிழ்வோம். கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.